குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் இயர் ஏ செக்ஷன் பி செக்ஷன் டேலியில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது காஸ்ட் கேட்டகரி. நான் வச்சுக்கேன் காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர். இது ரெண்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நல்லா நான் வச்சுங்க, எப்பயுமே காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது முதல்ல ஜஸ்ட் ஒரு நியூ கம்பெனி கிரியேஷன் பண்ணிக்கணும். நமக்கு இந்த எக்ஸைஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, காஸ்ட் சென்டர் காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு நியூ கம்பெனி கிரியேஷன் பண்ணிக்கணும். நியூ கம்பெனி கிரியேஷன் பண்ணி முடித்த உடனே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் நல்லா கவனிச்சிக்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அதாவது உன்னுடைய கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் இந்த காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பாரு. அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நல்ல நான் வச்சுக்க F11 அதாவது மெயினான கீ. இந்த F11ல் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் கண்டிப்பாக உன்னுடைய காஸ்ட் சென்டர்ஸ் அதாவது மெயின்டைன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கும் காஸ்ட் சென்டர்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸோ நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, நோன்றது. ஸோ நீ கர்சரை வச்சு நீ இறக்கிட்டு இந்த மாதிரி எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. அதுக்கடுத்து மெயின்டைன் த காஸ்ட் கேட்டகரி ஆர் பேரோல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ பேரோல் கேட்டகரி அப்படின்னு. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கிற எஸ்ன்னு கொடுக்குற. நல்லா கவனிச்சிங்க, இந்த எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிகிட்டே வரணும். நீ வாட்டுக்கு என்ட்ரு எஸ்ன்னு கொடுத்துட்டு டக்குன்னு எஸ்கேப் கீ தட்டிடக்கூடாது. ஸோ என்டர் கொடுத்துக்கிட்டே வரணும். என்டர் கொடுத்துட்டு கடைசியாக வெளியே வந்தேன்னா கண்டிப்பாக கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் இந்த காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்க, உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் ஸோ குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கு அடுத்து லெட்ஜர் அப்படின்னு இருக்கும், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ். இது ரெண்டும் கண்டிப்பாக டிஸ்பிளேல இருக்கும். உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் ஜிஓடி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் லெட்ஜரு காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும். மெயினாக நல்லா நான் வச்சுக்க, எடுத்த உடனே நீ காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேஷன் நீ ஃபஸ்ட்டு டைமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸோ வி கேன் அப்ளைடு டு த காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது எங்கே வரணும் அப்படின்னா உன்னுடைய F11 அப்படின்ற ஃபியூச்சர்ஸ் அதாவது F11 ஃபீச்சர்ஸில் அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் நான் வச்சுக்கேன். அதுவே 3 கேட்டகரி அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸு, ஸோ இன்வென்ட்ரி ஸ்டாட்டட்டரி அப்படின்னு இருக்கும். அதில் நீ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் எடுக்கணும். அதில் பார்த்துட்டே வந்தேன்னா நிறைய இருக்கும். அதில் ஸோ உன்னுடைய லெஃப்ட் சைடில் மெயின்டைன் த காஸ்ட் சென்டர்ஸ் மெயின்டைன் த பேரோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை நீ என்ன பண்ணிடணும், இங்கே ஆல்ரெடி அது நோவில் தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, எஸ்ன்னு கொடுக்குறீங்க. எஸ்ன்னு கொடுத்தா தான் எங்கே டிஸ்பிளேல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் குரூப் லெட்ஜர் அதுக்கு அடுத்து காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கும். ஓகேவா? இப்போ உன்னுடைய கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கேட்டகரி. ஸோ காஸ்ட் கேட்டகரி அதில் மல்டிபிள் எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிபிள் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இப்போ காஸ்ட் கேட்டகரி அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஏரியா எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்னை, அதுக்கடுத்து பெங்களூர், அடுத்து மதுரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்.
இப்போ சென்னை அப்படின்னு சொல்லி காஸ்ட் கேட்டகரி அடிக்கிற அப்படின்னு சொன்னால் ஸோ அண்டர் த குரூப் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய அண்டர் த குரூப் அப்படின்னு கேட்காது. ஸோ மெயினாக வந்து என்ன அப்படின்னா ரெவன்யூ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது ரெவன்யூ ஐட்டம்ஸ். ஸோ ரெவன்யூ ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது எஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா நான் வச்சுக்க, காஸ்ட் கேட்டகரியில் மல்டிபிளில் போகிறேன். மல்டிபிளில் போன உடனே சென்னைன்னு அடிக்கிறேன். அதில் வந்து ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ்ன்னு கொடுத்துறேன். கொடுத்து முடிச்ச உடனே இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். எஸ்ன்னு அடித்த உடனே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் அப்படின்னு அடிக்கிறேன். ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸோ மதுரை அதே மாதிரி ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்கேபி கொடுத்து வெளியே வா. ஸோ காஸ்ட் கேட்டகரி நீ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். நல்லா நான் வச்சுக்க, உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் காஸ்ட் கேட்டகரியில் மல்டிபிளில் போய் ஸோ மல்டிபிளில் பண்ணும்போது சென்னை, ஸோ பெங்களூர், மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை நான் சிங்கிளில் போகிறேன் சார் அப்படின்னு சொன்னாலுமே சிங்கிள் லெஜர் எடுத்துக்கிட்டேன்னா சென்னை அப்படின்னு கொடுக்கணும். ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ். ப்ராக்கெட்டில் இங்கே அடுத்துக்கு வந்து கர்சர் வச்சோன்னா அக்செப்ட் வந்து எஸ்ஆர் நோட் இருக்கும். ஸோ எஸ்ன்னு அடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பெங்களூர்னு போகிறேன். ஸோ ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ். இப்போ மல்டிபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரே காலத்தில் இருக்கும். ஸோ லென்த்தாக இருக்கும். ரெவன்யூ ஐட்டம்ஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே எஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்து பெங்களூரு ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், மல்டிபிள் நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நல்லா நான் வச்சுக்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் காஸ்ட் கேட்டகரி அதில் நீ சிங்கிள் வச்சுக்கிட்டாலும் சரி, மல்டிபிள் வச்சுக்கிட்டாலும் சரி. எப்பயுமே வந்து சிங்கிள் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக. இப்போ சென்னைன்னு அடிக்கும் போது அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அக்செப்ட் கொடுத்து வெளியேன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் போயிடும். அதுக்கடுத்து பெங்களூர் நடி, அதுக்கடுத்து ரெவன்யூ ஐட்டம்ஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ் எஸ் கொடுத்து அக்செப்ட் கொடு. அடுத்து மதுரைன்னு கொடு. ஸோ ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ், நான் ரெவன்யூ ஐட்டம்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லி கொடு. ஸோ கொடுத்து முடிச்ச உடனே இப்போ காஸ்ட் கேட்டகரி முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் சென்டர்ஸ். இப்போ காஸ்ட் சென்டர், இப்போ காஸ்ட் சென்டர்ஸ்ல வந்து நீங்க சிங்கிளா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல மல்டிபிளா வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, மல்டிபிள்ல வச்சுக்கிறீங்க. காஸ்ட் சென்டர்ஸ் வந்து மல்டிபிள்ல வச்சுக்கிறீங்க. எதுக்காக அப்படின்னா இது எங்க இருக்கும் அப்படின்னா ஜிஓடில தான் இருக்கும். ஜிஓடில உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல காஸ்ட் சென்டர்ஸ்ல மல்டிபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். எதுக்கு காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்றது, ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிற அப்படின்னா ஃபினான்ஸ், அடுத்து வந்து மார்க்கெட்டிங், அதுக்கடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ 3 டிபார்ட்மெண்ட் எடுக்கும் போது உன்னுடைய காஸ்ட் கேட்டகரி, அதாவது காஸ்ட் கேட்டகரி கேட்கும் இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இப்போ காஸ்ட் கேட்டகரி வந்து பெங்களூர் அப்படின்னு சொல்லி நீ அடிக்கிறேன்னு வச்சுக்க. இப்போ காஸ்ட் சென்டர் நல்லா வச்சுக்க. காஸ்ட் சென்டர் ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஸ் பி அப்படின்னு போடு, மார்க்கெட்டிங் பி போடு, அட்மின் பி போடு. எதுக்காக பி போடுறேன்னா இது வந்து காஸ்ட் கேட்டகரியில் பெங்களூர் அப்படின்ற ஒரு இது. ஸோ பெங்களூர் இல்லை, ஃபினான்ஸ் பெங்களூர், மார்க்கெட்டிங் பெங்களூர், அட்மின் பெங்களூர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து அண்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அண்டர் வந்து பிரைமரி, இந்த 3க்குமே பிரைமரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. இதுதான் தம்பி, வேற ஒன்றுமே கிடையாது. கேட்வே டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் காஸ்ட் சென்டர்ஸ் அதில் மல்டிபிள் எடுத்துக்கிறேன். உன்னோட இதில் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் கேட்டகரி இருக்கும். காஸ்ட் கேட்டகரியில் நீ பெங்களூர் அப்படின்றத நீ செலக்ட் பண்ணிக்க. காஸ்ட் சென்டர் அப்படின்னு வரும்போது ஃபினான்ஸ் பி நடி, மார்க்கெட்டிங் பி நடி, அட்மின் பி நடி, அண்டர் வந்து பிரைமரி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து காஸ்ட் கேட்டகரி வந்து என்ன, சென்னை அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஃபினான்ஸ், ஸோ ஃபினான்ஸ் சி, அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் சி, அதுக்கடுத்து வந்து அட்மின் சி அப்படின்னு சொல்லி அடி, அண்டர் வந்து பிரைமரி அப்படின்னு சொல்லி அடிச்சுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது, மதுரை. இப்போ ஸோ காஸ்ட் கேட்டகரி வந்து மதுரை அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஸோ மதுரைன்னு அடிக்கும் போது ஃபினான்ஸ் எம்,
அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் எம், அதுக்கடுத்து வந்து அட்மின் எம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கடைசியாக வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே ஆக்செப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து எஸ் ஆர் நோ, அதில் எஸ் அப்படின்றதுக்கு என்டர் அடித்தாலே அது எஸ் தான். ஓகே, ஸோ அடித்து முடித்த உடனே ஒன்று பொறுத்தளவுக்கு காஸ்ட் கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டீங்க, காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் லெட்ஜர் கிரியேஷன். அதாவது லெட்ஜர் கிரியேஷன் இப்போ ஜிஓடியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜர், அந்த லெட்ஜரில் வந்து என்ன அப்படின்னா இப்போ சிங்கிள் லெட்ஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சிங்கிள் லெட்ஜர் கான்செப்ட் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜரை செலக்ட் பண்ணுறோம். சேலரின்னு சொல்லி ஒரு லெட்ஜரை டைப் பண்ணுறேன். அண்டர் த குரூப் that is called the indirect expenses. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உன்னுடைய இதில். அதை வந்து எஸ்ன்னு போடு. காஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இங்கே அப்ளிகபிள் வந்து எஸ்ன்னு போடு. நல்லா நான் வச்சுக்க. ஸோ சேலரின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்சஸ் அடிக்கிற அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அடிச்சுட்டே வரும்போது காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள், காஸ்ட் கேட்டகரி அப்ளிகபிள் எஸ்ன்னு கொடுத்துட்டு கடைசியாக வந்து இங்கே கீழே லெஜரில் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சுட்டு வெளியே வாங்க. அதே மாதிரி இப்போ சேலரி அடித்து முடிச்ச உடனே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. ஸோ ரெண்ட்டுக்கு வந்து சேம் காலம் தான், அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வா. இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸ்பென்சஸ் மட்டும் வச்சு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபைனலாக இப்போ சேலரி, இப்போ சேலரி வந்து என்ன வவுச்சரு, பேமெண்ட்டாக ரெசிப்டா? சேலரின்றது பேமெண்ட் வவுச்சர். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணுவோம், F5 மறந்துடாத. F5ல பேமெண்ட்டில் இருக்க. இப்போ சேலரி அப்படின்னு சொல்லி உன்னுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் 35,000 என்று அடித்து முடிச்ச உடனே இங்கே வந்து கண்டிப்பாக உன்னுடைய காஸ்ட் சென்டர், அதாவது உன்னுடைய ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் சென்டர் காஸ்ட் கேட்டகரியில் நிற்கும். கண்டிப்பாக காஸ்ட் கேட்டகரியில் நிற்கும். அதில் நீ பெங்களூர் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்க. இப்போ பெங்களூரில் நீ இப்போ எவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னா அதில் வந்து ஃபினான்ஸ் பி, மார்க்கெட்டிங் பி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து அட்மின் பி. இந்த 35,000 நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னா இவனுக்கு 15,000, இவனுக்கு 10,000, இவனுக்கு 10,000 இப்படி வந்து பிரித்து கொடுக்கணும் சிஸ்டமில். அதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும். பேமெண்ட் என்ட்ரியில் நீ சேலரி கொடுத்து முடிச்ச உடனே காஸ்ட் கேட்டகரின்னு வரும்போது பெங்களூர் அப்படின்னு அடிக்கும்போது இங்கே காஸ்ட் சென்டர், அந்த காஸ்ட் சென்டர் அப்படின்றது ஃபினான்ஸ் பி, மார்க்கெட்டிங் பி, அட்மின் பி. அந்த அமௌண்ட்டை நீ 15,000, 10,000, 10,000 ஏன்னா நீ இங்கே கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் இங்கே நீ அலோகேட் பண்ணுற. தட்ஸ் ஆல். டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீ அலோகேட் பண்ணுற. இங்கே 45,000 அப்படின்னு சொன்னால் இங்கே 20,000, இங்கே 10,000, இங்கே 10,000 அப்படின்னு போட்டு நீ அலோகேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 5,000 கொடுத்தாலுமே இங்கே வந்து நீ வந்து ஒரு 2,500 கொடுக்குற, இங்கே வந்து ஒரு 1,000 rupees கொடுக்குற. அப்போ மீதி இருக்கக்கூடிய 1,500 அதுவே எடுத்துடும். ஸோ 2,500, 1000, 1,500 அதுவே அலோகேட் பண்ணிக்கணும். நீ இங்கே கொடுக்குறது தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ கொடுக்கக்கூடியதான், அதுவும் அலோகேட் பண்ண. இப்போ ஃபினான்ஸ் பி அப்படின்னு சொல்லி நீ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து அது நீ என்ட்ரு அடிக்கும் போது ஒரு 20,000 நீ அடிக்கிற அப்படின்னா அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் பிக்கு வந்து ஒரு 5,000 நீ அடிக்கிற. அதுக்கடுத்து அட்மின் பிக்கு மீதி இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் பேலன்ஸு அதுவே எடுத்துக்கணும். இதுதான் தம்பி. ஸோ காஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடியது இதே மாதிரி தான் ரெண்ட்டு. இப்படி நீ போட்டு பார்த்துக்கிட்டே வந்தேன்னா
அதோட டிஸ்பிளேயில் வந்து நீ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்ஸில் நீ பார்க்கலாம். கண்டிப்பாக உன்னுடைய அக்கௌண்ட்ஸில் கேட்வே ஆஃப் டேலியில் ரிப்போர்ட்ஸில் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் வந்து ஒவ்வொரு காஸ்ட் கேட்டகரி வைஸும் நீ என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளேயில் கண்டிப்பாக பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நான் வச்சுக்க, உன்னுடைய சிஸ்டமில் எடுத்த உடனே காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் வந்து இருக்காது. முதல்ல வந்து ஒரு நியூ கம்பெனி கிரியேஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், F11 ஃபியூச்சர்ஸ் நல்லா நான் வச்சுக்க, F11 அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸில் போய் உன்னுடைய மெயின்டைன் த காஸ்ட் கேட்டகரி பேரோல் காஸ்ட் சென்டர் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிற, ஒரு கர்சரை வச்சு மூவ் பண்ணி அதில் எஸ்ன்னு கொடுத்துட்டு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீ என்ட்ரு பண்ணிக்கிட்டே வரணும். நீ எஸ்ன்னு கொடுத்துட்டு எஸ்கேபி தட்டின அப்படின்னா உன்னுடைய டிஸ்பிளேயில் அது இருக்காது. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் நீ லெஜரில் போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸ் இருக்காது. கண்டிப்பாக நீ எஸ்ன்னு கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர்ஸை நீ டிஸ்பிளேயில் வியூவாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் இப்போ நீ ரெண்ட்டுன்னு கொடுத்தா காஸ்ட் கேட்டகரி வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ சேலரி நான் கொடுத்துருக்கேன் சார் 35,000, அதே சேலரி வந்து இங்கே வந்து 45,000 அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், சென்னை நீ எடுத்துக்கலாம். அடுத்து சென்னை, இப்போ சென்னையில் வந்து இங்கே ஃபினான்ஸ் சி ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், ஃபினான்ஸ் சி, அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் சி, அதுக்கடுத்து அட்மின் சி, இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இதே சேலரி ஒரு 75,000 அப்படின்னு சொல்லி நீ கொடுக்குற அப்படின்னா மதுரை அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ ஃபினான்ஸ் பி ஃபினான்ஸு எம், அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் எம், அட்மின் எம் அப்படின்னு சொல்லி நீ கொடுக்கணும். ஓகே. இதில் உனக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கேட்டுக்க. ஸோ காஸ்ட் கேட்டகரி காஸ்ட் சென்டர் நான் வச்சுக்க தம்பி. ஸோ மறந்துடாத, இந்த எக்ஸசைஸும் நமக்கு கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. காஸ்ட் கேட்டகரி முடிஞ்சது. ஓகே. ஸோ இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா சொல்லு. தேங்க்யூ.